காத்த ஐயனார் கோயிலில் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திற்கு பகதூர் விளையாக நடிக்கும் சிம்ம கல்லூர் வீரராஸ் அவர்களுக்கு அடைக்கலம் பார்த்த ஐயனார் கோயில் பூசாரி சார்பாகவும் தோப்பூர் மக்கள் சார்பாகவும் பட்டாளை குறித்து மரியாதை பொன்னகரம் என்று சொல்லக்கூடிய தோப்பூர் மாநகரில் ஒரே இடத்துல தமிழ்நாட்டில் இத்தனை தெய்வங்கள் இருக்கிறது எங்க இல்லை. அத்தனை தெய்வங்களும் பார்வையில் எங்களுக்கெல்லாம் அந்த தெய்வத்தை பார்த்து ஆடுறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அத்தனை கிராமத்துக்காரர்களுக்கும் தோப்பூர் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இங்கு அமைந்திருக்கும் எனதருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலியருக்கு எதிர்கால இளைஞர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க இந்த கலாராசிய பெரியவருக்கும் மற்றும் செத்து விட்டாத பொதுமக்கள் அனைவருக்கும் நாடு உழைக்க பாடுபடும் பாதுகாவலர் ஐயா அவர்களுக்கும் இங்கே ஒளிபரைக்கு மிக சிறப்பாக அமைச்சிருக்கும் ஒளிபரைக்கு நிலையத்தாருக்கும் அதில் ஆபரேட்டர் பண்ணும் நல்ல ஒளிபரைக்கு அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார்கள். அந்த ஒளிபரைக்கு நிலையத்துக்கு இந்த தெய்வங்களாம் உறவினை மென்மேலும் அந்த ஒளிபரைக்கும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துறதுக்கு வயசு இல்லாட்டினாலும் வணங்கி சிறப்பாக இருக்க வேண்டும். மட்டுமல்லாது யூடியூப் சேனலுக்கும் கிராமத்து மேலே மாமா அவர்களுக்கும் கலெக்டர் சார்பாக நன்றி கலந்த வணக்கம்.
பெரிய நான் அவைத்தலைவர் போட்டு அனுப்பிட்டே எழுதி. ரெண்டாவது இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைன்னா தலைமைக்கு யாரை ஞாபகம்? வெள்ளிக்கிழமையில சாமி போடலாம், அப்புறம் கோலம் போடலாம். சாமி கும்பிடுறேன். அதுக்கு இல்லை, குற்றாலஞ்சாலே குடும்பத்திலேயாவது ஆரம்பமா செம்மல் மாதிரி சித்தியார தோப்புக்கு தலைமைக்கு யாரே ஒன்று நியமிச்சிருக்கோம். எங்களது கட்டபொம்மன் மகாராஜா பிறந்த நாள் விழாவுக்காக அவரை தலைமைக்கு யாரை நியமிச்சிருக்கோம்ல, அவரை வரவை எதிர்பார்த்தோம். அவ்வளவு அந்த பிற்பாடு மற்றதை கண்டிப்பாக சிந்திப்பான். வருக வருக வருக. வணக்கம். நாங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. இருந்த போதிலும் தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? சரி, நான் உங்களை கேட்கணும். பாஞ்சாலங்குச்சியில் நீங்க இருந்தீங்களா? நாங்க பாஞ்சாலங்குச்சியில இருக்கேன். நீங்க கமிதி கோட்டையில இருக்கீங்க. கமிதி கோட்டையில உங்களை கல்யாணம் பண்ணி பாஞ்சாலங்குச்சியில நாங்க சக்கரதேவி கோயில் பூஜை. எனக்கு அன்பளிப்பு அளித்த இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கலைக்கும் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். கம்பள பேரிலே ராமநாத வெறுவசல் சேதுபதி சமாஸ்தானத்தை வெள்ளையம்மாவை சிறையிடத்து கொண்டு வந்து அங்கங்க தங்கி கம்மி கோட்டையெல்லாம் விட்டு திருமணம் முடிந்து மல்லநாடு என்ற அகரமண்ட கிராமத்தில் எங்கள் திருமணம் தனியாக கோயில் குளம் மல்ல மாடி மாலையெல்லாம் செய்து வச்சிருக்கிறது. அப்புறம் மீண்டும் கமிதி கோட்டையில் இப்போ போய் இருக்கோம். கல்யாணம் எங்க முடிச்சு வச்சீங்க? கல்யாணம் நாங்க சக்கரவர்த்தியிலே முடிச்சு வச்சு அதே கோயில் கட்டி மாளிகை கட்டி எங்கள் அங்க இருக்க வச்சுட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க பிரச்சனை வந்துரும்ன்றதுக்காக உங்களை கமிட்டி போட்டு வச்சோம். திருப்பி இருக்கு அங்க அனுப்பிச்சோம். கம்பள வீரர்களே முடியாதுன்னு இருங்கள். சக்கரவி கிருவனால முருகன் அருளாலயம் இத்தனை தெய்வங்கள் புண்ணிய தலைமை அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், வாழணும். அப்படி இருக்க காலகட்டத்தில் 6000 அப்புறம் தான் அந்நியன் ஆட்டு ஆங்கிலே நம்மளை அடக்கியால கிளம்பு வேண்டாம். நம்ம நாடு எப்படியாப்பட்ட நாடு? நம்ம நாட்டை பற்றி தரக்குறா பேசுவான் கயவன். நம்ம நாட்டுல என்ன இல்ல? எதுவும் இல்ல. அனைத்து செலவும் பட்டா நம்ம நாடு. என்ன பலம் இல்லை. தாய்நாடு தமிழ்நாடு தமிழ் சொல்லுங்க. செல்வம் அனைத்து நம்ம தர்மம் செஞ்ச பூமி. தர்மம் கேட்பார்கள், தர்மம் கொடுத்துத்தான் ஆசனம், வேற வழி இல்லை. ஏனென்றா ராமாயணத்தை சீதபிராட்டிய ராவணேஸ்வரர் சிறை எடுத்து வந்த நம்ம ஊர்ல ஆமா சிந்தாமணி பனையூர் சட்டத்தட்டி இது விளையாட்டாக சென்றார்கள். ஆமா, அப்படியாப்பட்ட அவர்களெல்லாம் நடந்த புண்ணிய பூமி அல்லவா? ஆகினால் என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வந்து வெளிநாட்டில் இல்லை நம்ம வாழ நாட்டை அத்தனை வளமும் செல்வமற்றனா நம்ம நாடு. கடல் பிரதேசம் நமக்கு இருக்கிறது, விளம்பதியாத முத்துக்கள் இருக்கிறது. மலப்பிரதேசம் நமக்கு மேற்கு தொடர்ந்து மலைச்சல் நமக்கு சேர்ந்தது. விளம்பதியாத வைர கற்கள் இருக்கின்றது. நாமளால உயிர் வாழ சீவராசி ஒன்றுவதற்கு சமநல விவசாயம் இருக்கின்றது. அத்தனை செல்வம் பெற்ற நாடு அல்லவா? கன்னி தமிழ் பிறந்தவன் கன்னி தமிழ்நாடு, கலைகளை சார்ந்த காவிய தமிழ்நாடு. அறத்தையும் கருத்தையும் கட்டி காக்க வீர உழவர் கூட்டவன உழவர் தமிழ்நாடு. புதைமலை கண்கள் தாளாட்ட முல்லை அதை கண்டு தலையாட்ட முள்ளு நான்கு தாவி குறித்தவன் சோலையில் இருந்த பைந்தமிழ்நாடு. இமயமன் மீன்குளத்தில் சீவரம் வந்துட்ட பாண்டிய நாடு. கருப்பகச்ச கண்ணகி செலவழிக்க கல்கொண்ட சேவல் செங்குட்ட செலுத்தி வந்துட்ட நம்ம நாடு. முறங்கொண்ட புலி வச்சிய வீர மூதாட்டி வந்த தென்னாடு. அது வேற நமது பொன்னாடு, அது நம்ம நாடு. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஏகாட்டு வங்கியில் இரவல சின்னங்களே அடக்குமுறைக்கு ஆளாக்கும் அலங்கல தங்கங்களே செஞ்ச செருவி பாஞ்சாலி பாடுவர் பாட்டாளி பசிய பாடா பா மானமுறை மதிகட்டவனே மானமுறை பூமி வெள்ளாமை நடந்தது. மன்னவன் கணக்கு எதுக்காக கேட்கின்றான்? எவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது? இந்த சிங்க தேர்தல் சின்னறி கூட்டமே சிங்க அஞ்சுமா பின்வாங்குமா அதை பெருமை காட்டுமா? அன்று முதல் இன்று வரை யாருக்கு ஆறு அடிமை? அடிமையை பிழைக்க வந்திருக்கு நாம அடிமையா? ஆட்டுத்தோளுக்கு இறங்கி நாட்டு அமைந்துள்ள பேரியே தந்தையன் பாட்டை மரபு பகுதி போராடியே தருவோம். அப்படி இருக்க காலகட்டத்தில்
இன்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நன்றாக கூறுங்கள். வெள்ளிக்கிழமை. ஏனென்றால் எனக்கு வயசாச்சு நாவு தடுமாறுது, உலகம்னு சொல்லக்கூடாது. வெள்ளிக்கிழமை கரெக்டா இருக்கா? எந்த நாடகத்துக்கு போனாலும் இன்னைக்கே நமக்கு வெள்ளிக்கிழமை. ஆஹா, உண்மையாவே வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை நாம எங்க செல்ல வேண்டிய நாள்? நாங்களது இன்று உங்களை நாங்க தளபதியை நியமிச்சது எதுக்காக? சரி, நீங்க தேவருவோம், நாங்க நாட்டிடுவோம். உங்களை கண்டெடுத்து நாங்க தூக்கி வளர்த்து சரி உங்களை தளபதி பட்டமாக ஆமதான். சரி, இன்று வந்து குற்றாலஞ்சாலை குண்டுமுத்தி நீராவி ஆரம்பமா செம்மன் மேடு சிங்கார தோப்புல தாங்களது தலைமையிலங்க தாங்கள் வளர்ப்பு தந்தை ஆகிய கட்டமன் பிறந்த நாள் விழாவுக்காக உங்க தலைமையிலங்க சேவல் கட்டு போட்டு நடக்கும். சேவல் பிறகு ஆமா, கம்பள வேலையிலே கட்டப்பகுதி பெரிய தந்தை பிறந்த நாள் மணி சேவல் போயிருக்கார்களா? யாரெல்லாம் சென்றிருப்பார்கள்? 71 பாலைப்பட்டு சேர்ந்தார்கள். எப்ப வருவீர் என்று வழி மேல் வெளிவைத்து காத்துக் கொண்டிருப்பார்கள். 72ஆக நாம செல்கிறோம். குறிப்பாக எட்டப்படியுடன் சேவலுக்கும் தாங்களுடைய சேவலுக்கும் தான் அந்த குறிப்பாக வீரர்களே, எட்டப்படி சேவல் என்ன சேவல்? நம்ம சேவல் என்ன சேவல்? அமர்ந்து தீரம் பண்ணிய வெள்ளைச்சேவல். அவன் எட்டேந்திரன், அவன் கரும்பு கொப்பு. அப்படி கூறுங்கள். குற்றாலம் சாலை கொண்டமுத்து நீராவை சாலியமரம் செம்மறிமடி தட்சணா பூமியில் எனது பெரிய தந்தை பிறந்த நாள் விழாமணி சேவல் பெற வைத்திருக்கார்களா? கம்பள வீரர்களே, வீரமந்திர வெள்ளையத்தமிக்கு வீரவாதிகள் அக்கௌண்ட் சரி அல்லவா? நன்றாக கூறுங்கள். 71 பாலைமணி செமினார் போராட்டத்துக்கு 72ஆக நாம் செல்கிறோம். நம்ம சேவல் எப்படி இருக்கின்றது? தாங்கள் தானே வளர்த்து வருகிறீர்கள். தெரியாதா? ஆமா, வீரம்பந்திய வெள்ளைச்சேவல் அப்படி வளர்த்துட்டு வரேன். அப்படியா? வெள்ளிக்கிழமை சரி, கோட்டை வாசல கொஞ்சம் இருக்கலாமா? ஏன்னா வெள்ளிக்கிழமை கோட்டை வாசல் திறந்து விட்டு எதற்காக? சேவலை அடிக்க விட்டு பார்த்து சேவல சண்டைக்கு. சரி, ஆனா இது அதை காட்டினா அது அதை உடைச்சேன். இது அதை காட்டுல அதை காட்டினா அது அதை உடைச்சேன். அப்படிலாம் ஒண்ணும் புரியவில்லையே. புரியலையா? அதை காட்டினா அது அதை விட ரெண்டு அப்படிச்சேன். சரி, ஒண்ணுக்கு பொருத்த மாட்டார். சரி, அது மாத்திரம் இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா. பொருத்தமா இருக்கு. ஜெயிச்சது யார்? சேவல். பண்டைய காலத்துல இருந்து வெள்ளைச்சேவலை செய்யமானது. அப்படி கூறுங்கள். அதுக்கெல்லாம் என்ன இற போட்டு அப்படி வளர்த்தையே? கடலை பருப்பு தான். என்ன இற போட்டு வளர்த்தீங்க? கூடும்பாடும் கம்பு ஓடுது. கூடும்பாடுமா? கம்பு ஓடுது. என்ன கம்பு? கம்பம்புல்லு, மயிலங்கம்பு. கடற்காட்டுல அந்த நேரம் அதான வளர்ச்சல். ஆமா, கம்பு ஓடுது. கம்பு தின்னும். சாயந்தரம் கடலை பருப்பு. சரி, ஊற போட்டு போடுங்க. அப்படின்றால் துரிதமாக சேவல்புரம் செல்ல வேண்டும். சேவல்புரம் செல்வோமா? ரொம்ப அசந்து செல்கிறீர்கள். எதற்காக? கூறவன் அனைத்தும் கூறிவிட்டீர்கள். ஆமா, பாஞ்சாலம் அரண்மனையில் வெளியிருந்து ஆறு உள்ள சென்றாலும் சாஸ்திரம் மொத்தத்தை தான் அனுப்பீர்கள். அரண்மனை வெளியே சென்றாலும் சாஸ்திரம் மொத்தம் அனுப்பீர்கள். நம்ம போறது 71 பாலைப்பட்டி சென்றாலும் சேவல் போய் செல்கிறோம். ஆகையினால் கூற வேண்டிய அனைத்தும் குறித்து ஒன்று மறந்து விட்டீர்கள். தாங்கள் எப்படியாப்பட்டாலும் ஒரு காரியத்தை மறந்து விட்டீர்கள் அல்லவா? என்ன? நாடு வேண்டாம், நகர வேண்டாம், பூமி வேண்டாம், பொருள் என்னையே தஞ்சம் நம்பி வந்து ஆசையார் மேலே வெள்ளையமலை அழைக்குவார்கள். என்ன காரணம்? கோயில் சக்கமா கோயில் திருவேற்றி நாய்க்கிற அனுப்பிச்சு. சரி, அவனும் மாட்டிருக்கான். அம்மனமா இருக்கானா? மாட்டி அவனும் என் கூட வந்து பூஜை விடாம. சரி, அப்புறம் வந்து நமது சட்டிப்பாட முத்தாப்பாடு அனுப்பிச்சு. சரி, பேச்ச பூச்சி அனுப்பிச்சு. கவனத்தோட யாவும் போய் தெரியப்படுத்தணும். எப்படியும் ஆமா, அதுவும் தெரியப்படுத்துவோம்ல. பேச்சு வந்தாத்தான் பேச்சியிடம் சொல்லி விரைவில் செல்ல வேண்டும். அது முடியாது கூட தெரியும். நாங்க முடியாது. சரி சரி, நாங்க பெரிய மனுஷன். கோயில் வேலை அப்படின்னு அழைச்சி வாருங்கள். வடக்கை தொட்டு 14 தேசத்தை விட்டு
தென்னாடு வரும் பொழுது பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டப்பம் கும்பத்தில் சொல்லக்கூடிய இரு தந்தையரும் நமக்கு கண்டு ஒரு குலதெய்வ வேணும்னு திருச்செந்தாலை முருகனை நியமனம் பண்ணி 6 கால பூசை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முருகபுரம் நான் வணங்கி அண்ணன் வெள்ளையம்மலை எதிர்பார்க்கின்றேன். கடலில் கருவாயி புடலில் ஒருவான கண்டனோ என்னவோ நன்றி நன்றி. இருந்த போதிலும் அண்ணன் வெள்ளையம்மலை எதிர்பார்க்கிறேன்.